அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெல்லை போல்ஸ். இன்று ஜூலை 25ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கம் போல் டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், அதாவது நியூஸ் சேனல். ஸோ எந்த ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. இது முழுக்க செய்தியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட காணொலி. அதுமாதிரி நம்ம சொல்லும் செய்திகளில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டாட்வைசர், உங்கள் ஃபைனான்ஸ் ஸ்டாட்வைசர்லாம் நியூஸை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கலந்து ஆலோசித்து உங்கள் முடிவெடுங்க. நான் ஒரு செபி ஸ்டாட்வைசர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை ஒரு நண்பர்கிட்ட சொல்கிற மாதிரி உங்களிடம் சொல்கிறேன். ஸோ இது முழுக்க செய்தி பயிர் தான், தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம சேனல் டெய்லி பார்த்திங்கன்னா டெய்லி ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைச்சிட்டே இருக்கும். அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதான் டிஸ்க்ளைமர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதலாவது பங்கு அசோக் லேலைன் லிமிடெட். 232 ரூபா கரண்ட் பேஸு, 551 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். என்ன தான் கம்பெனி 551 கோடி ப்ராஃபிட் பண்ணாலும் போன வருஷம் இதே கோட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே குவார்ட்டர் 41% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ குவார்ட்டர் சேல்ஸ் இபிட்டா எல்லாமே டவுனாக இருக்குது. ஸோ வருத்தமான விஷயம். அது இயர் சேல்ஸ் இபிட்டாலாம் இம்ப்ரூவ் ஆனாலும் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 6% வீழ்ச்சி அடைஞ்சது வருத்தமான விஷயம் தான். ஸோ ஓவரால் கம்பெனியோட ரிசல்ட்டு கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஜூபிட்டர் வேகன்ஸ் லிமிடெட். 627 ரூபா கரண்ட் பேஸு, 89 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 40% உயர்ந்திருக்கு. குவார்ட்டரில் 14% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஒரு பக்கம் நல்ல உயர்வாக இருக்குது, ஒரு பக்கம் அதே மாதிரி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இயர் மட்டும் நல்ல உயர்வை கொடுத்துருக்காங்க, குவார்ட்டரில் சின்ன வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட்னு பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டுன்னு சொல்லலாம், இல்லை கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டுன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஜோதி லேப்ஸ் லிமிடெட். 548 ரூபா கரண்ட் பேஸு, 102 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயரில் 6% உயர்ந்திருக்கு. குவார்ட்டரில் 30% உயர்ந்திருக்கு. ஸோ இயரில் குவார்ட்டர் ரெண்டுலேயுமே நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் நல்ல ஒரு உயர்வை கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ரிசல்ட் தான் ஜோதி லேப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நான் பார்க்குறது நெஸ்லே இந்தியா லிமிடெட். 2481 ரூபா கரண்ட் பேஸு, 747 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் 7% உயர்ந்திருக்கு. குவார்ட்டரில் 20% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இயரில் ஓகேவான டிசைனான ரிசல்ட்டாக இருக்குது. குவார்ட்டர் ஒரு பெரிய வீழ்ச்சி இருக்குது. ஸோ ஓவரால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது என்னையை பொறுத்த வரைக்கும். அடுத்து நான் பார்க்குறது யுனைடெட் பிரிவரேஜ் லிமிடெட். 2109 ரூபா கரண்ட் பேஸு, 174 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயரில் 28% உயர்ந்திருக்கு. குவார்ட்டரில் 113% வந்திருக்கு. ஏன்னா போன குவார்ட்டரில் 81 கோடி, இவன் பார்த்திங்கன்னா 174 கோடி. ஸோ அப்படியே டபுள் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட்டை குவார்ட்டரில். ஸோ குவார்ட்டரில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு, இயரில் சூப்பரான ரிசல்ட்டு, ஓவரால் நல்ல ரிசல்ட் தான் இவங்களும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டெக் மஹேந்திரா லிமிடெட். 1530 ரூபாய் கரண்ட் பேஸு, இதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டு 865 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் 23% வந்திருக்கு. சேல்ஸ் மட்டும் கொஞ்சம் டவுனாக இருக்குது, பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 23% வந்திருக்கு. குவார்ட்டரில் 30% வந்திருக்கு. ஸோ ரெண்டுலேயுமே நல்ல உயர்வாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ரிசல்ட் தான் டெக் மஹேந்திராவும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது யூடிஐ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட். 1027 ரூபா கரண்ட் பேஸு, 274 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் 17%, குவார்ட்டரில் 51% உயர்ந்திருக்கு. ஸோ குவார்ட்டர் ரெண்டுலேயுமே எல்லா பேராமீட்டர்லையும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களும் நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க யூடிஐ அசெட். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மாநகர் கேஸ் லிமிடெட். 1725 ரூபா கரண்ட் பேஸு, 285 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் சேல்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாலும் இபிட்டா நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் கிட்டத்தட்ட 23% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா 7% உயர்ந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். ஸோ குவார்ட்டரில் சின்ன உயர்வு தான், பட் இயரில் பெரிய வீழ்ச்சி மாதிரி தருது. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது ஒப்பிட்டு பார்க்கும்போது. அடுத்ததான் நம்ம பார்க்குறது சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். 1016 ரூபா கரண்ட் பேஸு, 343 ரூபாய் 3 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் 38% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதே குவார்ட்டரில் 44% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ குவார்ட்டர் ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா 30%க்கு மேலே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இது கொஞ்சம் வருத்தமான விஷயம். ஸோ 30% வீழ்ச்சிங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். நான் எதுக்கு 30 சொல்கிறேங்கிறது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கமெண்டில் நண்பர் ஒரு போட்டிருந்தார், நீங்கள் சொல்கிறது 30ங்க சொல்கிறது 30 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 30ன்னு திருத்தி சொல்லுங்கன்னு சொன்னார். அதை நான் ஏற்றுக்கிடுறேன். மேபி இருக்கலாம். சில நேரம் நம்ம சொல்ல வழக்கலாம், சில நேரம் நம்ம பேசும்போது அப்படி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை திருத்திக்க முயற்சி செய்கிறேன். ஸோ உங்கள் கருத்துக்கும் நன்றி. அடுத்து பார்த்திங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட். 1820 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இந்த காலாண்டில் 1820 ரூபா கரண்ட் பேஸு, 629 கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 95% உயர்ந்திருக்கு. ஸோ இயரில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. சரி, இயரில் தான் நல்ல எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டுன்னு பார்த்தா குவார்ட்டர்லையும் சேம் அதே மாதிரி தான் 102% உயர்ந்திருக்கு. ஸோ இயர் குவார்ட்டர் ரெண்டுலேயுமே ஒரு
எக்ஸ்ட்ராடனரி ப்ராஃபிட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது கனரா பேங்க் லிமிடெட் பேங்கு. கரண்ட் பேஸ் 112 ரூபா கரண்ட் பேஸு. 3905 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஈரான் இயரில் 10% உயர்ந்திருக்கு. ஸோ ஈரான் இயரில் ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசனான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே குவார்டர் கோட்டில் 4% உயர்ந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டு. ஸோ நல்ல ரிசல்ட் தான் சொல்லணும். அதே நெட் கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா 4.23 இருந்தது போன குவார்ட்டரில். இப்போ 4.1 நல்லா குறைஞ்சிருக்கு. அதே நெட்டு என்பிஏ பார்த்தீங்கன்னா 1.27 இருந்தது, இப்போ 1.2 நல்லா குறைச்சிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு டீசனான ரிசல்ட்டையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ ரெண்டையுமே குறைச்சிருக்காங்க. ஸோ நல்ல ரிசல்ட்டை கனரா பேங்க் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த நான் பார்க்க சிஎன்ட் லிமிடெட் 1894 ரூபா கரண்ட் பேஸு. 148 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். என்னதான் கம்பெனி 148 கோடி ப்ராஃபிட் பண்ணாலும் ஒப்பிட்டு பார்க்கும்போது பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஈரான் இயரில் 12%, குவார்டர் கோட்டில் 25% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இது வருத்தமான விஷயம். ஏன்னா சேல்ஸுங்கிறது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகணும் ப்ராஃபிட்டு. பட் இதில் குறைஞ்சிருக்கு. பட் கம்பெனி ப்ராஃபிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. அடுத்து உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கரண்ட் பேஸ் 44 ரூபா. 301 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 301 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஈரான் இயரில் 7% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இங்கே சேல்ஸ் இப்படி நல்லா உயர்ந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் மட்டும் ஒரு 7% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே குவார்டர் கோட்டில் பார்த்தாலும் கிட்டத்தட்ட 9% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சேல்ஸ் இப்படியெல்லாம் இப்போ உயர்ந்திருக்கு. ஸோ வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ நான் அது காலியாக கவனிக்கல. ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. மற்றபடி கம்பெனி ரெகுலராக பண்ணுற மாதிரி 300 கோடி கிட்ட ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அது வரைக்கும் சந்தோஷப்படலாம். அடுத்து கிராஸ் என்பிஏ 2.23 இருந்தது போன குவார்ட்டரில், இப்போ 2.52 உயர்ந்திருக்கு. நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 0.28 இருந்தது போன குவார்ட்டரில், இப்போ 0.41 இருந்திருக்கு. ஸோ கொஞ்சம் ரிசல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து டவுன் ஆயிருக்கு. அதே மாதிரி கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ ரெண்டுமே உயர்ந்திருக்கு. ஸோ வருத்தமான விஷயம் தான் ஷேர் ஹோல்டருக்கு. கொஞ்சம் நல்ல ரிசல்ட் மாதிரி தெரியல. அடுத்து ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட் 632 ரூபாய் கரண்ட் பேஸு. 503 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஈரானியில் 30% உயர்ந்திருக்கு. இதே குவார்டர் கோட்டில் பார்த்தீங்கன்னா 35% உயர்ந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு பக்கம் ஈரானியில் 30%, குவார்டர் கோட்டில் 35% உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட்டு ஈரான் இயர்லேயும் குவார்டர் கோட்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். அதே கிராஸ் என்பிஏ 1.67 இருந்தது, இப்போ 1.78 உயர்ந்திருக்கு. நெட் என்பிஏ 0.55 இருந்தது, இப்போ 0.63 இருந்திருக்கு. ஸோ கம்பெனி நல்ல ரிசல்ட்டு தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ குறைச்சிருந்தா இன்னமும் நல்லா இருந்திருக்கும். பட் இங்கே தலைகீழாக கூடியிருக்கு. ஸோ இது கொஞ்சம் வருத்தமான விஷயம். அடுத்ததாக நம்ம பார்க்க தங்கமயில் ஜுவல்லரி லிமிடெட் 1779 ரூபா கரண்ட் பேஸு. 56 கோடி ப்ராஃபிட்டு. ஈரான் இயரில் 4% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சேல்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் இபிட்டா நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதே குவார்டர் கோட்டில் சேல்ஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இபிட்டாவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 100% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க குவார்டர் கோட்டில். ஸோ குவார்டர் கோட்டில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக இருக்குது. பட் ஈரான் இயரில் ரிசல்ட் கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. அடுத்து எல்டி ஃபுட்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 290 ரூபா கரண்ட் பேஸு. 155 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஈரான் இயரில் 13% வந்திருக்கு. ஸோ ஈரான் இயரில் ஒரு நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே குவார்டர் கோட்டில் 3% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். ஸோ ஓகேவான ரிசல்ட்டு. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டுன்னு சொல்லலாம். அதேமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 1 ரூபாயும் தராங்க. ஆல்ரெடி ஒரு 50 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான ரெக்கார்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இதுக்கப்புறம் 2 டிவிடெண்ட் கிடைக்கும். கரண்ட் பேஸ் 290 ரூபா. ஸோ அந்த 50 பைசா டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 6 ஆகஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டிவிடெண்டான 50 பைசாவுக்கு 6 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. அதுக்கு அடுத்து 1 ரூபா தராங்க. அந்த 1 ரூபாய்க்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18 செப்டம்பர். ஸோ ஒன்று வந்து 6 ஆகஸ்ட்டில் கிடைக்கிது, இன்னொன்று வந்து 18 செப்டம்பர். ஸோ 1.5 ரூபா உங்களுக்கு டிவிடெண்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு 2 மாதத்தில். செக்டர் வந்து அதர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்தில் 3 இல்லை 4 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி தான் நம்ம எல்டி ஃபுட்ஸ். அடுத்து மங்களூர் ரெஃபினரி அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் 216 ரூபா கரண்ட் பேஸு. 2 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் எக்ஸ்டேட் வந்து 9 ஆகஸ்ட் 2024. செக்டர் வந்து ரிஃபைனரி அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க. வருஷத்தில் 1 அல்லது 2 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி மங்களூர் ரெஃபினரி. குஜராத் ஹோட்டல்ஸ் லிமிடெட் 227 ரூபா கரண்ட் பேஸு. 1,25,00,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது வந்து ஈரான் இயரில் 1% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன குவார்ட்டரில் என்ன பண்ணாங்களோ அதை விட ஒரு 1 லட்சம் கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில், போன வருஷத்து பண்ணதோட. அதே குவார்ட்டர் கோட்டில் ஒரு 7% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன குவார்ட்டரில் 1,34,00,000, இப்போ ஒரு 10 லட்சம் கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, 9 லட்சம். ஸோ ஈரான் இயர் குவார்ட்டர் கோட்லேயும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஒரு சின்ன டவுன் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். அதுமாதிரி டிவிடெண்ட் வந்து ஆல்ரெடி 2 ரூபாய் 50 பைசா அறிவிச்சிருந்தாங்க ஒரு ஷேருக்கு. ஸோ கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 1.10, அதாவது 1.25% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 23 ஆகஸ்ட் 2024. எக்ஸிட்டும் சேம் தான். செக்டர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அண்ட் ரெசார்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு இவங்க ஒரு முறை டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க.
அடுத்து மெர்க்குரி லெபார்ட்டரிஸ் லிமிடெட் 959 ரூபா கரண்ட் ப்ரைஸு. ₹3.50 டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 4% கிட்ட வருது. இதற்கான ரெக்வயர்டு எஸ்டேட் வந்து 20 செப்டம்பர் 2024. செக்டர் வந்து ஃபார்மாசூட்டிக்கலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க மெர்க்குரி லெபார்ட்டரிஸ். அடுத்து நம்ம பார்க்குறது விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 3993 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 53 கோடியே 60 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் 36% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்டர் கோட்டில் 39% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இயர் குவார்டர் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 30%க்கு மேலே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ வருத்தமான விஷயம். சேல்ஸும் டவுன் ஆயிருக்கு, இபிட்டாவும் டவுன் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் டவுன் ஆயிருக்கு. இருந்தாலும் கம்பெனி 53 கோடி ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு சந்தோஷப்படலாம். மற்றபடி முன்னேற்றங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, முன்னேற்றம் இல்லை. அதேமாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான போனஸ் அறிவிச்சிருக்காங்க. கரண்ட் பேஸ்க்கு போனஸ் பார்த்தீங்கன்னா 10:1, அதாவது நம்ம ஒரு ஷேர் வச்சுருந்தா அவங்க 10 ஷேர் போனஸாக தருவாங்க. ஸோ ஒரு ஷேரு 10 ஷேர் போனஸு டோட்டலாக 11 ஷேராக மாறும். ப்ரைஸை வந்து ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை 11 வகுத்தீங்கன்னா அதுதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. இதற்கான ரெக்கார்டு வந்து கம்பெனி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. கூடிய விரைவில் இது பற்றிய அறிவிப்பு வெளியே வரும். ஸோ வருஷத்துக்கு இவங்க நல்ல ஒரு தடவை டிவிடெண்டும் தராங்க 3-4%. அதுமாதிரி நல்ல ஒரு போனஸும் இந்த தடவை அடிச்சிருக்காங்க. போனஸ் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். நல்ல ஒரு போனஸ் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் சொன்னோம், உறுதியெல்லாம் சொல்ல. அதுக்காண்டி நான் சொன்னது நடந்துட்டுன்னு சொல்ல மாட்டேன். இன்னும் கையில் நல்லா ரிசர்வ் வச்சுருந்தாங்க. ஏன்னா ஒரு 1000 கோடி 1500 கோடிக்கு மேலே ரிசர்வ் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய டிவிடெண்டை இவ்வளோ பெரிய போனஸை அறிவிக்க வாய்ப்பு கிடச்சிருக்கு அவங்களுக்கு. காரணம் என்ன, நல்ல ரிசர்வ் இருந்தால அந்த ரிசர்வ் அப்படியே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ போனஸாக கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு போனஸு. செக்டர் பார்த்தீங்கன்னா சிகரெட் அண்ட் டொபாக்கோ இந்த ப்ராடக்ட்ஸில் இருக்காங்க நம்ம விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். அடுத்து நான் பார்க்குறது எல்லாமே ஆர்டர் தான். பிஎல் கசியப் அண்ட் சன்ஸ் லிமிடெட் 103 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 160 கோடிக்கான ப்ராஃபிட்டு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது சுருச்சி ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரைவேட் லிமிடெட். சிஎஃப்எஃப் ஃப்ளூயிட் கண்ட்ரோல் லிமிடெட் 804 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 267 கோடியே 60 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1703 ரூபா கரண்ட் ப்ரைஸு. இவங்க வந்து L1 பிட்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த டெண்டர் யார் விட்டான்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். இவங்க தான் டெண்டரில் இவங்க தான் லோவஸ்ட் பிட்டராக இருக்காங்க. மோஸ்ட்லி இவங்களுக்கு தான் அந்த ஆர்டர் கிடைக்கும். இதோட மதிப்பு 763 கோடியே 11 லட்சம். அடுத்து ஜிஇ பவர் இந்தியா லிமிடெட் 490 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 1 கோடியே 75 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது குஜராத் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி கார்பரேஷன் லிமிடெட். கேசிஇ எனர்ஜி அண்ட் இன்ஃப்ரா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 375. இவங்களுக்கு 2 ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா 3 கோடியே 99 லட்சம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 14 கோடியே 72 லட்சம். டோட்டலாக 18 கோடியே 77 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒன்று வந்து பாலக்காடு டிவிஷன் இன்ஜினியரிங் ரயில்வே டிவிஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ராஜஸ்தான் ராஜ்ய வித்ரன் நிகம் லிமிடெட் பிரசாரன் நிகம் லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் லிமிடெட் 676 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 321 கோடியே 30 லட்சத்துக்கான ஆர்டரு. கொடுத்தது டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் மும்பை. அடுத்து டி டெவலப்மெண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் 366 ரூபா கரண்ட் ப்ரைஸு. இவங்களுக்கு வந்து ஒரு ஃபாரின் ஆர்டர் கிடச்சிருக்கு. அதை கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜான் குக்கரியல் எஸ்ஏ பெல்ஜியம் அந்த கம்பெனி தான் கொடுத்துருக்காங்க. நான் இதில் தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது மேலே நீங்கள் பார்க்கலாம். ஜான் குக்கரியல் எஸ்ஏ பெல்ஜியம்லேருந்து கிடச்சிருக்கு இன்டர்நேஷனல் ஆர்டரு. இதோட மதிப்பு $49 $70,70,000 ஆர்டரு. ஸோ நல்ல ஒரு பெரிய ஆர்டர் மாதிரி தான் தெரியுது. அடுத்து சர்வோடெக் பவர் சிஸ்டம் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 123. 20 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது பிபிசிஎல் அண்ட் அதர் OEMs, அதாவது ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ். இவங்க எல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆயில் மார்க்கெட்டிங் பிரச்சனை கூட இருக்கலாம். ஸோ 20 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதை பார்த்துக்கலாம். மற்றபடி ரொம்ப நோண்ட வேண்டாம். அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். வரவிருக்கும் போர்ட் மீட்டிங்கில் போர்ட் ஆஃப் டைரக்டர் இது கொடுத்து முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. எடுப்பாங்களா மாட்டாங்களா, அது போர்ட் ஆஃப் டைரக்டரில் தான் இருக்குது. 90% சான்ஸ் இருக்குது, ஒரு 10% சான்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது சுக்ஜித் ஸ்டார்ச் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் 523 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 7 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. ஸ்பிட்டு ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கதை ஸ்பிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர்னு பார்த்தீங்கன்னா அதர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க சுக்ஜித் ஸ்டார்ச். அடுத்து நான் பார்க்குறது மைண்டெக் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 383. 8 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. போனஸ் குறித்தான முடிவெடுக்கப்படும் சொல்கிறாங்க அந்த மீட்டிங்கில். அதோட ரிசல்ட்டையும் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க. ஸோ இவங்ககிட்டையும் நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ அதுக்காக இவங்களும் பெரிய டிவெண்ட் போனஸ் தருவாங்கன்னு ஒரு சொல்ல முடியாது. அது கம்பெனியோட டைரக்டரை பொறுத்து இருக்குது. அவங்க எந்த அளவுக்கு அவங்க ரிசர்வ் யூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து இருக்குது. பட் இந்த கம்பெனிலையும் ரிசர்வ் நிறைய இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்னென்ன கம்பெனி ரிசல்ட் அறிவிக்காங்க அந்த கம்பெனியோட லிஸ்ட்டாக பார்க்க போகிறோம். அதில் முதலாவது பார்க்குறது இசாப் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட், கேஃபின் டெக்னாலஜிஸ், பிஜி இன்விட், ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், SBC எக்ஸ்போர்ட்ஸ்,
குஜராத் தெமிஸ் பயோசான் லிமிடெட், சிட்டி யூனியன் பேங்க், பந்தன் பேங்க், ஜேஎம்டிசி, குஜராத் மினரல்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், அதுக்கடுத்து கேஇசி இன்டர்நேஷனல் லிமிடெட், சிப்லா, ஆக்சிலியா சொல்யூஷன், அதுக்கப்புறம் பார்க்குறது சனோஃபி இந்தியா, டிடிகே பிரஸ்டீஜ், குஜராத் தெமிஸ் பயோசான், அதுதான் திரும்ப சொல்லியிருக்கேன். ஸோ இண்டஸ் பேங்க் லிமிடெட். ஸோ இவங்களாம் நாளைக்கு ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. ஸோ ஸ்டாக் நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள், நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள். இதனால நாளைக்கு இந்த ஸ்டாக்கில் என்ன மாதிரி மூவ் நடக்குங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதேமாதிரி நம்ம பணத்தை வாங்கிட்டு எந்த சர்வீஸும் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் ஆனால் நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குன்னு நினச்சி ஜாயின் ஆகாதீங்க. அது வந்து கம்பெனி சேனலை சப்போர்ட் பண்ணதுக்கு மட்டும்தான். மற்றபடி சேனல் தரப்புலேருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்காது. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்து நியூஸ் பற்றி டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் பதில் பண்ணுவேன். பட் இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா விற்கலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு எனக்கு பதில் உடனே சொல்ல முடியாது. உடனே இல்லை, லேட்டாக கூட நான் சொல்ல முடியாது. ஸோ அதனால் அந்த மாதிரி கேள்வியை தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி கம்பெனி நல்ல கம்பெனியாக இல்லைன்னு கேளுங்க, அதை வேணால் ஃபண்டமெண்டலில் செக் பண்ணி சொல்லிடுறேன். மற்றபடி பை செல் கால் நம்ம கொடுக்குறதும் இல்லை, பணத்தை வாங்கிட்டும் சரி பணத்தை வாங்காமலும் சரி. ஸோ நம்ம பேரில் வேறு எந்த சேனலுமே கிடையாது. மோஸ்ட்லி நம்ம பேரில் இருக்கும் இருக்காது. நம்ம சின்ன